கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சத்தியத்தை அறிவோம் என்னும் இந்த தொடரின் மூலம் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் ஒரு பிறவி குருடனின் தைரியமான போதனை என்னும் தலைப்பிலே நாம் தியானிக்கவிருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 31வது வசனத்திலே, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவருக்கு செவி கொடுப்பார். இன்று பலர் ஜெபிக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய ஜெபங்களுக்கு பதில் வருவதில்லை. ஏன்? கடந்த வாரம் நாம் கொர்நேலியுவின் தெய்வ பக்தியை குறித்து தியானித்தோம். அவன் தெய்வ பக்தி உள்ளவனாயிருந்து தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்தபடியினால் கர்த்தர் அவனுடைய ஜெபத்திற்கு செவி கொடுத்தார். இன்று இந்த சத்தியத்தை ஒரு பிறவி குருடன் நமக்கு போதிக்கிறான். இந்த பிறவி குருடனின் சாட்சி யோவான் 9வது அதிகாரத்தில் இயேசு பிறவி குருடனாயிருந்த ஒரு மனுஷனை கண்டார். அவன் தாயின் வயிற்றிலிருந்தே குருடனாய் பிறந்து உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். ஆனால் ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் மாறினது. இயேசு சேருண்டாக்கி அவன் கண்களின் மேல் பூசி சீலோவாம் குளத்திலே போய் கழுவு என்று சொன்னார். அவன் போய் கழுவினான். பார்வை உள்ளவனாய் திரும்பி வந்தான். இந்த அற்புதத்தை குறித்து பரிசேயர்கள் அவனிடத்தில் விசாரித்தார்கள். நாங்கள் மோசேயினுடைய சிஷ்யர்கள் என்று பெருமையாய் சொல்லிக் கொண்டிருந்த பரிசேயர்களுக்கு இந்த பிச்சைக்காரன் ஆழமான சத்தியத்தை போதித்தான். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை, ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் என்பதாக. தேவன் யாருக்கு செவி கொடுக்க மாட்டார்? பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை. பாவத்திலே வாழ்ந்து கொண்டு மனம் திரும்பாமல் தேவனிடம் ஜெபிப்பவர்களுடைய ஜெபத்திற்கு தேவன் பதில் அளிக்கிறதில்லை. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 59வது அதிகாரம் 2வது வசனத்திலே, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 66:18 சொல்லுகிறது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் என்பதாக. பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்கள் நமக்கும் தேவனுக்கும் நடுவே ஒரு பெரிய சுவரை போல நிற்கின்றது. அந்த சுவர் இருக்கும் வரை நம்முடைய ஜெபங்கள் தேவனிடம் சேருகிறதில்லை. இனி தேவன் யாருக்கு செவி கொடுப்பார்? குருடன் 2 முக்கிய காரியங்களை சொல்லுகிறான். ஒன்று, தெய்வ பக்தி உள்ளவன். இரண்டாவது, அவருடைய சித்தத்தை செய்கிறவன். வெறும் தெய்வ பக்தி மட்டும் போதாது, தேவனுடைய சித்தத்தின்படியும் நடக்க வேண்டும். இந்த 2ம் சேர்ந்தால்தான் தேவன் நமக்கு செவி கொடுப்பார். ஆனால் இன்று பலர் தெய்வ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறார்கள். இதை 2 தீமோத்தேயு 3:5 தெய்வ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பெலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் என்பதாக. இன்னும் யாக்கோபு 1வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன்னை தெய்வ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தெய்வ பக்தி வீணாயிருக்கும். பிரியமானவர்களே, நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதனைகளுக்கு பங்கு பெறலாம், ஜெபிக்கலாம். ஆனால் உங்கள் நாவை கட்டுப்படுத்த முடியலையா? கோபமான வார்த்தைகள், வதந்திகள், கசப்பான பேச்சுகள், பொய்கள் உங்களில் காணப்படுகிறதா? இவைகள் உங்கள் தெய்வ பக்தியை வீணாக்குகின்றன. உண்மையான தெய்வ பக்தி எப்படி நாம் வளர்ப்பது? அதாவது வீணான விஷயங்களை விட்டு விலகுங்கள். 1 தீமோத்தேயு 4:7 நம்மளை எச்சரிக்கிறது. சீர்கேடும் கிளவிகள் பேச்சுகளுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தெய்வ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ண என்பதாக. உங்கள் வாழ்க்கையில்
வீணான விஷயங்கள் உள்ளதா? வீண் பேச்சுகள், பயனற்ற பேச்சுகள் உங்களில் காணப்படுகிறதா? அவைகளை விட்டு விலகுங்கள். அந்த நேரத்தை தெய்வ பக்தியை வளர்ப்பதில் நீங்கள் செலவிடுங்கள். இரண்டாவது காரியமாக, சரியான காரியங்களிலே நீங்கள் தொடர வேண்டும். 1 தீமோத்தேயு 6:11 சொல்லுகிறது, நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தெய்வ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. கவனியுங்கள், இங்கே 2 செயல்கள் உள்ளன. விட்டோடுதல், அதாவது தவறான காரியங்களிலிருந்து, இனி தொடருதல் சரியான காரியங்களிலே. நீங்கள் தவறானவைகளை விட்டு விலகினால் மட்டும் போதாது, சரியானவைகளை தீவிரமாய் தொடர வேண்டும். பிரியமானவர்களே, 3வது காரியமாக படிப்படியாக வளருதல். 2 பேதுரு 1வது அதிகாரம் 6-7 வசனம் சொல்லுகிறது, ஞானத்தோடே இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோடே பொறுமையையும் பொறுமையோடே தெய்வ பக்தியையும் தெய்வ பக்தியோடே சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள் என்பதாக. தெய்வபக்தி ஒரே நாளில் வருவதில்லை, அது படிப்படியான வளர்ச்சி. முதலில் ஞானம், பின்பு இச்சை அடக்கம், பின்பு பொறுமை, பின்பு தெய்வ பக்தி, அதன் பின்பு சகோதர சிநேகம், இறுதியாக அன்பு. ஒவ்வொரு படியுமாக நாம் உறுதியாக எடுத்து வைக்க வேண்டும். பிரியமானவர்களே, இனி நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். என் ஜெபங்களுக்கு தேவன் செவி கொடுக்கிறாரா? நான் தேவ பக்தி உள்ளவனாக வாழ்கிறேனா? தேவனுக்கு சித்தமான காரியங்களை நான் செய்கிறேனா? அல்லது பாவத்தில் வாழ்ந்து கொண்டே என்னுடைய ஜெபங்களை ஏறெடுக்கிறேனா? என் தேவ பக்தி உண்மையானதா அல்லது வேஷமாக காணப்படுகிறதா? சிந்திங்கள். நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்றால் குறை நம்மிடத்தில் தான் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த பிறவி குருடன் நமக்கு முக்கியமான சத்தியத்தை போதிக்கிறான். ஒருவன் தேவபக்தி உள்ளவனாயிருந்து தேவனுடைய சித்தத்தை செய்தால் தேவன் அவனுக்கு செவி கொடுப்பார். இன்றே தீர்மானியுங்கள், பாவத்தை விட்டு விலகுங்கள், உண்மையான தெய்வ பக்தி உள்ளவர்களாக வாழுங்கள், தேவ சித்தத்தின்படியே நடப்பேன் என்பதாக தீர்மானியுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே இறங்கி நம் ஒவ்வொருவரையும் உண்மையான தெய்வ பக்தியிலே வளரச் செய்து அவருடைய சித்தமானதை செய்ய கிருபை அருளி நம்முடைய ஜெபங்களுக்கு செவி கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.